புத்தம் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் புலவன் நான். ஏட்டை படித்து பாட்டை படிக்கும் வீட்டு புலவன் நாயகி நான். புத்தம் புதிய புத்தகமே. புரட்டி புரட்டி பார்ப்பதல்ல புத்தகம், உன் வாழ்க்கையே புரட்டி போடுவதுதான் புத்தகம். நான் படிக்கிற காலத்துல புத்தகங்கள் கிடைக்காது. பள்ளிக்கூட புத்தகம் எனக்கு கிடைக்காது. அதுக்காக ஏற்கனவே படித்த மாணவர்களிடம் சென்று நான் அதை அறவிலைக்கு வாங்கி அட்டை போட்டு படித்து இன்னைக்கு டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு இலவசமாக புத்தகங்களை கொடுக்கறதுனால பள்ளிக்கூடங்களிலும் சரி வீட்டிலும் சரி அந்த பாட புத்தகங்கள் செதறி கிடக்குது. பள்ளிக்கூடத்தில் ஒரு மூலையில் போட்டு ஆம்பாட்டில் போயிடுறான். புத்தகங்களுடைய அருமை தெரியலை. ஏன் அந்த புத்தகம் அப்படி இருக்குன்னு சொன்னால் அது இலவசமாக கொடுக்கறதுனால தான். புத்தகங்களுடைய அருமையை நாம் தெரிஞ்சுக்கொள்ள. இப்போ புத்தகம்னா என்ன? இயேசு பெருமான் அவர்கள் தான் கூறிய போதித்த கருத்துக்களை எல்லாம் தொகுத்து வந்த ஒரு புத்தகம் பைபிள். நபிகள் நாயகம் அவர்கள் தான் கூறிய போதனைகள் எல்லாம் திருக்குரான் என்ற அமைப்பிலே வந்தது. ஆதி கிரந்தம் சீக்கியனுடைய நூல் ஆதி கிரந்தம். குருநானக் கூறிய கருத்துக்கள் போதனைகள் எல்லாம் ஆதி கிரந்தம் என்ற நூலில் வந்தது. அதே போல புத்தர் கூறிய கருத்துக்கள் போதனைகள் எல்லாம் புத்தக என்ற வடிவில் வந்தது. அதுதான் காலப்போக்கிலே புத்தகம் என்று ஆயிற்று. புத்தர் கூறிய கருத்துக்கள் புத்தக என்ற வடிவில் வந்தது. அது காலப்போக்கில் புத்தகம் என்று ஆயிற்று. அதை இன்று சிலர் புஸ்தகம் என்று சொல்கிறார்கள், வேஷ்டி என்று சொல்கிறார்கள். அது வேஷ்டி அல்ல, வெட்டி வெட்டி வருவதால் அது வேட்டி. அதை ஒருவர் கேட்டார், அப்போ ஆட்டுக்குட்டியே எப்படி சொல்லுவார்? ஆஷ்டு குஷ்டி என்று சொல்லுவீர்களா என்று தந்தை பெரியார் கேட்டார். அதனால புத்தகம் என்பது புத்தக என்ற சொல்லில் இருந்து வந்தது. புத்தகங்களை நாம் நேசிக்க வேண்டும், புத்தகங்களை நாம் வாசிக்க வேண்டும். இரண்டையும் செய்தால் நம்மை யோசிக்க தூண்டும். லண்டன் லைப்ரரியில ஒரு வாசகம் இருக்கிறது. அந்த வாசகத்தின் கீழே 2 பேருடைய போட்டோ இருக்கு. ஒன்று அண்ணல் அம்பேத்கருடைய படம், இன்னொன்று காரல் மார்க்ஸினுடைய படம். அந்த வாசகம் என்ன எழுதியிருக்கிறது சொன்னால், இந்த லைப்ரரியில் இருக்கின்ற அனைத்து புத்தகங்களையும் படித்த 2 நபர்கள் என்று சொல்லி 2 பேருடைய புத்தகங்கள், இந்த 2 பேருடைய போட்டோக்களையும் போட்டிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு லைப்ரரி முழுக்க அந்த புத்தகங்களை படித்திருக்கிறார். புத்தகம் உலகையே மாற்றக்கூடியது. புத்தகத்தினுடைய வலிமையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரஷ்யாவிலே புரட்சியை ஏற்படுத்துவது எது என்று சொன்னால் மூலதனம். தாஸ் கேபிட்டல் என்கின்ற மூலதனம் என்கின்ற நூல். அதை எழுதியவர் காரல் மார்க்ஸ். சாதாரண மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்ற நம்முடைய மகாத்மா காந்தியை மகாத்மா என்ற நிலைக்கு உயர்த்தியது டால்ஸ்டாய் எழுதிய போரும் அமைதியும், வார் அண்ட் த பீஸ். அதே போல அப்துல் கலாம் எழுதிய அக்னி சிறகுகள் என்ற புத்தகம் மாணவர்களை இன்று உந்து சக்தியாக இருக்கிறது. ஒவ்வொரு புத்தகங்கள் உலகத்தை மாற்றக்கூடியது. ஹிட்லர் எழுதிய மெயின் காம்ப் என்ற நூல் 2ஆம் உலகப் போர் வருவதற்கு காரணமாக அமைந்தது. ஆகிய நல்லதும் செய்யும், கெட்டது செய்யும். ஆகிய புத்தகங்களை நாம் படிக்க வேண்டும். உலகையே மாற்றக்கூடிய ஆயுதம் புத்தகம். இதை ஒரு நோபல் பரிசு பெற்ற ஒரு தோழி சொல்கிறார், 1 புக், 1 பென், 1 டீச்சர், 1 ஸ்டூடெண்ட் கேன் சேஞ்ச் த வேர்ல்டு.
இந்த உலகத்தை ஒரு புத்தகம் மாற்றிவிடும் என்று மலாலா யூசஃபாய் என்கின்ற பாகிஸ்தானிய குழந்தை சொல்கிறது. அந்த பெண் சொல்கிறார். ஆக புத்தகம் ரொம்ப வலிமை வாய்ந்தது. உலகத்திலேயே அதிக சிலைகள் வைக்கப்பட்ட ஒரே தலைவர் அண்ணல் அம்பேத்கர். அவர் 65,000 புத்தகங்களை படித்திருக்கிறார். படுக்கும் இடம் கூட படிக்கும் இடத்துக்கு பக்கத்திலே வேண்டும் என்று சொன்னார் அண்ணல் அம்பேத்கர். நெப்போலியனை கைது செய்யும் போது, வாட்டர்லூ என்கின்ற இடத்தில் கைது செய்யும் போது அவனது அறையிலே 3000 புத்தகங்கள் இருந்தன என்று சொல்வார். ஓஷோ, தத்துவஞானி ஓஷோ அவருடைய ஆசிரமத்தில் திரும்பிய இடமெல்லாம் புத்தகங்கள் இருந்தன என்று சொல்வார். நான் இதுவரை படிக்காத புத்தகத்தை யார் எனக்கு தருகிறார்களோ அவர்தான் எனக்கு சிறந்த நண்பர் என்று சொன்னார் அமெரிக்க அதிபர் ஆப்ரஹாம் லிங்கன். அந்த அளவிற்கு நிறைய புத்தகங்களை படித்திருக்கிறார். இருக்கின்ற புத்தகங்கள் எல்லாம் படித்ததனால்தான் அவர் அப்படி சொன்னார். எனக்கு யார் நான் படிக்காத புத்தகத்தை யார் தருகிறார்களோ அவர்தான் என் சிறந்த நண்பர் என்று ஆப்ரஹாம் லிங்கன் சொல்கிறார். நாம் ஒரு மாலையை தொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நிறைய பூக்கள் வேண்டும். எந்த அளவுக்கு பூக்கள் நிறைய இருக்கிறதோ அந்த அளவுக்கு பெரிய மாலையை தொடுக்கலாம். அதே போல நாம் நிறைய புத்தகங்களை படித்தால் நிறைய அறிவு பெறும். நீர் அளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு என்று சொல்கிறார். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. எந்த அளவிற்கு ஆழமாக படிக்கிறோமோ அந்த அளவிற்கு ஆழ்ந்த சிந்தனை நமக்கு அறிவு இருக்கும் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். ஆக புத்தகங்களை நிறைய படிக்க வேண்டும். புத்தகங்களை நேசிக்க வேண்டும். அறிஞர் அண்ணாவுக்கு புற்றுநோய். அவருக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டும். டாக்டர்கள் அண்ணா அவர்களே, இன்று உங்களுக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டும், அதற்கு தயாராக இருங்கள் என்று சொன்னார். அப்போது அண்ணா சொன்னார், நான் ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறேன். அது பாதியிலேயே நின்று கொண்டிருக்கிறது. நான் படித்து முடித்துவிட்டு வருகிறேன். நாளை அந்த ஆபரேஷனை தள்ளி போடுங்கள் என்று சொன்னார். பாரத பிரதமர் நேரு அவர்கள் செல்கின்ற இடங்களெல்லாம் புத்தகங்களை எடுத்துக்கொண்டே செல்வார். தூக்குமடையை முத்தமிட்ட பஞ்சாப் சிங்கம் தான் தூக்கு மேடைக்கு செல்லும் வரை லெனினுடைய 3ஆம் பாகம் புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தார். ஆக புத்தகங்கள் மேல் ஒவ்வொருவரும் ஆர்வமாக இருக்கிறார்கள். புத்தகத்தை படித்ததனால்தான் அவ்வளவு அறிவை பெற்றிருக்கிறார்கள். இன்றைய படிப்பாளி தான் நாளைய படிப்பாளி. இன்றைய படிப்பாளி தான் நாளைய படைப்பாளியாக உருமாற முடியும். படிக்காமல் படைப்பாளியாக ஆக முடியாது. புத்தகங்களை படிப்பதனால் நமக்கு மன அழுத்தம் குறைகிறது. புக் வேர் மை பாஸ் டு பர்சனல் ஃப்ரீடம். நம்ம சுதந்திரமா வாழணும்னு சொன்னா புத்தகங்களை படிக்க வேண்டும். ஆக புத்தகங்களை படியுங்கள். நிறைய புத்தகங்களை படியுங்கள். லைப்ரரிக்கு செல்லுங்கள். லைப்ரரியில் இப்போது படிக்கின்ற ஆர்வம் குறைந்து போய்விட்டது. மாணவர்கள் புத்தகத்தை தூக்கி செல்வதற்கு வெட்கப்படுகிறார்கள். கல்லூரிக்கு போகின்ற மாணவர்கள் வெறுங்கையோடு போகிறார்கள். இதெல்லாம் நாகரிகத்தின் வளர்ச்சி என்று நினைக்கிறார்கள். புத்தகம் தூக்குவது சுமையல்ல, அது சுகம். எனவே புத்தகங்களை நேசிப்போம். நாளையிலிருந்து புத்தகங்களை படிப்போம். இன்றே அதை ஆரம்பித்து நல்வழி ஆகுவோம் என்று சொல்லி நன்றி, வணக்கம்.